பூமியில் இருக்கும் காந்தப்புல விசை எப்படி பொருட்களை தனக்குள் இழுத்துக் கொள்கிறதோ அதுபோல உடலுக்குள் உள்ள உயிர் மற்றும் ஆழ்மன பதிவுகள் நமக்கு தேவையானதை எவ்வாறு வாழ்க்கையில் கொண்டு வருகிறது என்பதை பற்றி பேசுவோம். முதலில், உயிர் என்பது நமது உடலின் சக்தி, அது நம்மை இயக்குகிறது. இரண்டாவது, ஆழ்மன பதிவுகள் நமது அனுபவங்களை, நினைவுகளை மற்றும் உணர்வுகளை சேமிக்கின்றன. இந்த இரண்டையும் இணைத்தால் நமது வாழ்க்கையில் தேவையானதை அடைய உதவுகிறது. அதாவது நமது எண்ணங்கள் மற்றும் உணர்வுகள் காந்தப்புலம் போல நம்மை இழுத்து கொண்டு செல்கின்றன. அதனால் நமது உள்ளார்ந்த சக்திகளை புரிந்து கொண்டு வாழ்க்கையை மாற்றலாம். யுக்தேஸ்வர் கிரி சொன்னது போல, பிரபஞ்சம் மாயை என உண்மையை உணர்ந்தா மனிதனின் பார்வையே மாறிவிடும். நம்முடைய வாழ்க்கை, ஆயுள், சூரியன், பூமி, நட்சத்திரங்கள் இவை எல்லாம் நித்திய சத்தியத்தின் முன்னா சிறிய மின்னல் மாதிரி. 3 அடிப்படை புள்ளிகள் இங்கே வெளிப்படுகிறது. 1. மாயை. பிரபஞ்சமே ஒரு கனவு போல, ஆல் என்ற அதிசக்தியின் உள் அலைகள் மட்டுமே. நாம் தான் நிஜம் என நினைப்பது ஒரு தோற்றம் மட்டுமே. 2. நேரம், டைம். பிரபஞ்ச சுழற்சியில மனிதன் வாழும் ஆயுள் ஒரு நொடி மாதிரி. பிரம்மாண்ட சுழற்சியில பில்லியன் வருடங்கள் சூட ஒரு மூச்சு மாதிரி மறந்து விடுது. உயிரின் நோ பர்பஸ். ஒவ்வொரு உயிரும் பிறப்பது ஜானம் அடைய மட்டுமே. ஆனா நான் அதை மறந்து கொண்ட ஆசைகள், விருப்பங்கள், சண்டைகள், தேடல்கள் ஆல் டெம்பரரி. யோகானந்தரும் அவரது குருவன் சொல்வது போல, சுயநனி ரியலைசேஷன் வந்தாத்தான் மாய மறந்து ஆல் என்ற பரம்பொருளின் ஒருமை தெரியும். எளிமையா சொன்னா, நாம் தினசரி வாழ்வது செய்ய எல்லாவற்றும் ஒரு நாட மேடை. உண்மையான பணி, உள் சாந்தி, ஞானம், ஒன்றின் உண்மை உணர்வு.